வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெய் எதுவுமே இல்லை. சரி, வாங்கிட்டு கொஞ்சம் மளிகை ஜாமான் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து கிளம்புனேன். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் பாப்பா வந்து நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு லீவ் போட்டாச்சு. சரின்ட்டு ஒரு 3 மணிக்கு போல் தான் கிளம்பி போனோம். அங்கே போய் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஒரு கிளிப்பு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் கிளிப்பு ஒன்று வாங்கிட்டு கிளிப்பு வாங்கினோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது எங்கேயும் மிஸ் ஆகிடுச்சு பில் போடுற இடத்துல. அதுக்கப்புறம் மேலே உள்ள ஃப்ளோரில் போய் எங்கள் பையனுக்கு அடுத்த வாரம் வந்து பர்த்டே வர்றதுனால அவனுக்கு கொஞ்சம் வேண்டிய திங்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இஞ்சி பூண்டு இடிக்கிறது வந்து நான் வந்து ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் வந்து என்கிட்ட வந்து அந்த கல்லில் தான் இருக்குது. அது வந்து எனக்கு பிடிக்கல. அதனால் சரி, இந்த மாதிரி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இது வந்து ரேட்டு வந்து பார்த்திங்கனாக்கா 315 ரூபா போட்டிருந்தாங்க. சரி, நானும் ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருந்தேன் வாங்கணும்னு வாங்கவே. சரி, அடுத்த மாதம் வாங்கிக்கலான்னு. அதுக்கப்புறம் சரி, இந்த மாதம் வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் 2 ஸ்ப்ரே பாட்டில் வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இந்த கிச்சனுக்கு வந்து எனக்கு பார்த்திங்கனாக்கா உடம்பு முடியல. அதனால் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணும்போதே ரொம்ப இருமல் வந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா என்ன வாங்கியிருந்தேனாக்கா இந்த ஆயில் டிஸ்பென்சர் வந்து வாங்கியிருந்தேன் கிச்சனுக்கு. அதுக்கப்புறம் வந்து அது கிளாஸில் இருந்துச்சு. கிளாஸில் பார்த்தம்போது எனக்கு வந்து கிளாஸில் யூஸ் பண்ணுறது பயம். அதனால் வந்து பிளாஸ்டிக்கில் இருந்துச்சு. அதனால் அது ஒன்று வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா சாயந்தரம் வந்து டீ போடுற நேரமும் வந்துருச்சு. ஒரு 5 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தோம். சரி, இதில் வந்து ஒரு ஏலக்காய் நச்சு ஒரு ஏலக்காய் இடித்து வந்து டீ போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏலக்காய் ஒன்று இடித்து டீ போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இந்த பாட்டில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இது எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மார்ட் பஜாரில் வாங்கினேன். ஒரு 5 பாட்டில் வந்து வாங்கினேன். எனக்கு வந்து கிளாஸ் பாட்டில் வந்து ஹேண்டில் பண்ணுறதுனாலே ரொம்ப பயம். ஏன்னா வந்து டக்குன்னு எடுக்கும்போது கீழே விழுந்து உடஞ்சிரும். அதனால்